நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இங்கே வாங்களேன், யாராவது பேசுறது இல்லைங்கிறீங்களே, வாங்க. நீங்கள் வாங்களேன் சொல்கிறேண்ணா, தப்பா நினைக்காது, வாங்க. 2 பேரும் 10 நிமிஷம் பேசிட்டுங்களேன். இன்னைக்கு லஞ்ச் கொண்டு போகல. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. வந்த உடனே அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டோம். பேசுறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக கிளம்பி வரல. இங்கே வந்தோடனே ஷோவில் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. குழந்தைங்க அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம், தூங்குனாங்களான்னு கேட்கலான்னா ஃபோன் ஆனே பண்ண விட மாட்டேன்றீங்களே. அட்லீஸ்ட் ரூம்குள்ளே தான் ஃபோன் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியில் வந்தோடனே மாதிரி என் குழந்தை தூங்கிட்டாளா சாப்பிட்டாலான்னு கேட்கலான்னா வேண்டாம் வேண்டாம், எப்பயும் உனக்கு அவளோட தாட் தான் சொல்கிறீங்க. இப்போ எங்களுக்கு ஃபேமிலி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இப்படி இருந்தது, எனக்கு கஷ்டமாக இருந்தது. வந்தது அவசரமாக வந்தது, ஏர்லியராக கிளம்பி வர முடியல. ஸோ இது ஆஃபீஸ் வந்து உங்களை டைமை அது வந்து ரொம்ப பிடிச்சதுனால ஆஃபீஸ் எந்த டைம் பார்த்தாலும் ஆஃபீஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா கண்டிப்பாக பெர்மிஷன் போட்டுட்டு தான் வரணும், லீவ் போட்டுட்டு தான் வரணும். பட் நான் வந்து அந்த டைம் தான் வருவேன், நீ ரெடியாக இருந்துரு. 2 குழந்தைங்க எல்லாம் யார் இருந்தாலும் சரி நீ ரெடியாக இருந்துருன்னு சொல்லுங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லஞ்சு டெய்லி கொடுத்து விட்றாங்க, அதை சாப்பிட்றேன். இல்லை இன்னைக்கு இல்லை லஞ்சு டெய்லி கொடுக்குறோமா, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா, அது நல்லா இருந்துச்சா, சரியாக சொல்ல மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஆசை, நான் லஞ்ச் டைமில் நான் சாப்பிடும்போது ஏதாவது மேபி நான் டேஸ்ட் பார்க்காம பண்ணியிருக்கலாம். ஸோ அவருக்கு ஐயோ நான் அந்த டேஸ்ட் பார்க்காம பண்ணிட்டேனே எப்படி ஃபீல் பண்ணார். ஒரு கால் பண்ணி நான் ஓகே சாப்பிட்டுட்டேன், நல்லா இருந்தது, இல்லை இது சரியில்லை அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசணும். லஞ்சு சாப்பிட்டீங்களா வந்தீங்களா, இதை மட்டும் தான் பேசுகிறோம். இதே மாதிரி எதை தான் பேசுறது, எது சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது வேறு என்ன பேசுவீங்க? அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத மேட்டர்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்கில். ஒரு தீபாவளிக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் குழந்தைங்க செலிப்ரேட் பண்ணட்டும், ஈவினிங் வாங்கன்னா வர முடியாது. பட் அந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு ஸ்டில் எடுத்துருப்பாரு, குழந்தைங்க கூட எடுத்திருக்கீங்க. அதை போட்டு பார்த்தா ஏதோ வர வீக் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிக்கிறது. தீபாவளி ஃபுல்லாக ஃபேமிலியோடு தான் இருந்த மாதிரி. பட் தீபாவளிக்கு முதல் நாள் வந்தது லேட் நைட் மாதிரி 9 o'clock தான் வரீங்க. இதெல்லாம் உள்ளே இருக்குமா, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். மற்றபடி உள்ளே இல்லை. நாங்கள் பண்ணுறோம் இல்லையா உங்ககிட்ட? ஐம் ஷாக்ட். எனக்கு என்ன, ஒரு கான்வர்சேஷனில் ஒன்றுமே இல்லை, அவரை குறுக்கு விசாரணை செஞ்சுருக்கீங்க, அவ்வளோதான் நடந்துச்சு. ஆனஸ்ட்லி நான் தப்பாக சொல்லலாமா? நீங்கள் வந்து ஆண்களை என்னைக்குமே பெரும்பாலுமே ஒரு உரையாடலில் பேசுவதற்குன்ற 1000 விஷயம் இருக்கு. கான்வர்சேஷனுங்கிறது 2 பேரும் பேசுறது மொதல் விஷயம். அவர் அப்படிங்கிற நீங்கள் இல்லைம்மா, இட்ஸ் நாட் ஜோக்கிங், ஐ எம் நாட் ஜோக்கிங், விளையாட்டு கிடையாது, இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. உங்கள் கான்வர்சேஷன் முழுக்க முழுக்க கோபத்தையும் எதிர்பார்ப்பையும் அவர் செய்த தவறுகளையும் உங்களுக்கு உங்கள் மீதே இருக்கக்கூடிய கழிவிறக்கத்தையும் வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கு அந்த கான்வர்சேஷன். அதில் என்ன டயலாக் இருந்தது சொல்லுங்க? இப்போ நீங்க பேசுனதுக்கு சார் ஷோல பேசுறதுக்கும் வீட்ல வந்தோனே எல்லாம் தான் சார் கேட்கலாம். பட் இதை கொஸ்டினாவே நினைக்கிறாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அதை ஒரு கொஸ்டின் பண்றோம்னு நினைக்கிறேன். பட் அதுல இருக்கிற எங்களோட அக்கறை தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காதுமா. ஒரே நிமிஷம். பிரச்சனை என்னன்னா, நம்ம வீடுகள்ல மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம குடும்பங்கள்லாம் வெறும் வேலை சார்ந்த பேச்சுக்கள் தான் நடக்குது. இது பேச்சே கிடையாது. நீங்க பேச மாட்டீங்கிறதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்க ஒற்றை வார்த்தை, நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிறது தான். அதான் உண்மை. நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பின்னால் இருக்க ஒற்றை வார்த்தை என்னென்னா, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிறது மட்டும்தான். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு சைக்காலஜி இருக்குது. லெட்ஸ் ஃபைண்ட் ஒரு கான்வர்சேஷன் பேசணும். அவர்கிட்ட கொடுங்க. அவரோடு பேசுங்கள். சொல்கிறாச்சலாம். ஹாய் பேபி, ஹவ் வாஸ் யுவர் டே? இப்படி எல்லாம் நம்ம மத்தியானம் பேசுகிறோம் ஃபோனில். சொல்லு கேட்குறேன். மீட்டிங் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். செம்ம ப்ரெஷரு, ரொம்ப ப்ரெஷரு. ஒன்றுமே இன்னைக்கு பேட் டே. என்னாச்சு? போன இடம்லாம் ஏமாற்றோம். சொல்லு. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் டே இட் வில் பி அ நைஸ் டே ஃபார் யூ. நான் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிட்டேன் பேச்சில். சொல்லுமா. இன்னைக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மூவி போனோம் ஆஃப்டர்நூன். மார்னிங் கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ வி ஆல் வென்ட் டு பீட்சா 2. ஸோ இட் வாஸ் முடிஞ்சிருச்சு. காம்போசிஷன் மாதிரி இருக்கு. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. ஓகே. அப்புறம் எல்லாரும் உன்னை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன பற்றியா? என்ன பற்றி என்ன கேட்குறேன்? உங்கள் கிளாஸில் புஜியும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. யார் கேட்டா? யார் கேட்டா? என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லை. உனக்கு தெரியாது? இல்லை, உன் மொபைலில் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், ஆனால் நம்பர் தான் தெரியும். அப்படியா? தெரியுமே, நீ தான் டேரெக்டாக பேசியிருக்கல, அப்புறம் என்ன? ஸோ இந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடக்கிறது ஓரளவுக்கு. ஆக்சுவலாக நான் மெனக்கெடுத்துக்காக சொல்ல, நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணீங்க. இல்லை
இல்லை ஆக்சுவலி இது ட்ராமா இல்லை அவர். ஸ்டார்டிங் ஓகே, அது நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. அவர் உங்களை சர்க்காஸ்டிக்காக உங்களை நையாண்டி பண்ணிக்கிட்டே இருந்தார். நீங்கள் வந்து கொஞ்சம் செயற்கையாக ஒரு 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 பாண்டிங்கான ஒரு பேச்சு பேசுனீங்க. நீங்கள் வேணால் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னதை இப்போ வேணால் திட்டிட்டு போங்க, அப்புறமா வேணால் யோசிச்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் எந்த சலனமும் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உரையாடல் நமக்கு நடக்குதா? 10 நிமிஷம் நம்ம பேசுகிறோன்னா ஃபுல்லாக உண்மை பேச வேண்டியிருக்கும். அதில் வந்து எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அங்கே ஸ்வீட்டி பேபிக்கெலாம் ஸ்பேஸே இருக்காது. ஆக்சுவலாக ஸ்வீட்டி பேபிலாம் ஒரு மூடில் நம்ம சொல்கிறது தான். ஸ்வீட்டி பேபி, தங்கம் கிங்கம் எருமை எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். வேறு யாராவது கான்வர்சேஷன் அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு கான்வர்சேஷன் வித் யுவர் ஹஸ்பண்ட். இன்னைக்கு மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி லீவுன்னு சொல்லிட்டு இப்போ ஷோ பார்த்தாருன்னா மாட்டிக்குவார். நான் நீ உட்காந்து பிளான் பண்ணணும், எதனால சிக்கான என்னன்னு கொஞ்சம் கரெக்டாக பேசணும். இப்போ ஷோ முடிஞ்சோன்னே எங்கே போகலாம், கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காத. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இப்படி வீட்டுக்கு தான் போகணும், ஷோ முடிஞ்சோன்னு வீட்டுக்கு தான் போகணும், வீக்கெண்ட் பிளான் பண்ணணும், ஆஃபீஸ் இருக்குது. தட்ஸ் ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். இங்கே எல்லாரையும் பார்த்தோன்னே எல்லாரும் தேர் ட்ரைங் டு புட் டவுன் ஈச் அதர். பட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா நீ என்றைக்குமே புட் டவுன் பண்ணதே இல்லை. எது சொன்னாலும் யூ கிவ் ஐ மீன் ஷோ ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே ஐ குட் ஃபீல் நீ எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குற. அண்ட் ஐ வில் ஆல்சோ கண்டினியூ த சேம் வாட் எவர் ஐ எம் டூயிங். ஐ வில் டூ மை லெவல் மோர் தேன் தட் வாட் ஐ எம் டூயிங் இட். தேங்க்யூ. எனக்கு வேர்ட்ஸ் வரல, பட் இதுக்கு மேலே பேசினா எங்களோட இது எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. இது வரைக்கும் ஊன் தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணல. இது கான்வர்சேஷன்லாம் இல்லை, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்பொழுதுமே உனக்கு ரிப்ளை வராது, அது எனக்கு புரியும். யூ கேனாட் எக்ஸ்பிரஸ், பட் எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்துங்க. உங்களை புகழ்ந்தே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த புன்னகையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆம்பளைங்க பச்சை மண்ணியா நீங்கள்லாம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு டைட்டில் சொல்கிறேன். ஓகே, மேபி தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ரெண்டே மிக்ஸ் பண்ணி பேசலாம். எனக்கு நீ இன்னும் கொஞ்சம் வேண்டும், இன்னும் கொஞ்சம் வேணும், ஓகே, அதை அவர்கிட்ட பேசுங்க. இப்போது புதுசாக நம்ம 12 வருஷமாக லவ் பண்ணோம், லவ்வராக இருந்தேன், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டாக வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ அப்பாவாகிட்டேன். இதெல்லாம் தனியாக விட்டுட்டு ஒரு சாட்டர்டே சண்டே நீ மட்டும் நிதேஷ் நித்திகா 2 பேரையும் ஜஸ்ட் வேனிஷ், ஒரு மேஜிக் மாதிரி டகாலில் அவங்க 2 பேரும் காணா போயிடணும். பட் சேஃபான பிளேஸ்க்கு காணா போயிடணும். ஸோ எனக்கு நீ மட்டுமே சேசம் ஈஸியாக ரோடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நைட் டின்னர் டார்ச் லைட்டில் சாப்பிடுவோம், அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, எனக்கு நீயாகவே எனக்கு வேணும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மைட் பி ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்களை தள்ளிட்டாலும் சரி, அந்த ஒரு 6 hours நம்ம லீவ் போட்டுட்டு ஐ எம் சர்ச்சிங் ஃபார் ரீவைண்ட் பட்டன். we'll do that very fast, very very fast. இன்னும் ஒரு 4 வருஷம், அவனுக்கு 2 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 6 வயசுக்கு அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ட்ரிச்சி போய் சுற்றுனதுலேருந்து, காலேஜ் கிளாஸ் கட் அடித்ததுலேருந்து, ஆஃபீஸில் சேர்ந்து பங்க் அடிச்சுட்டு வெளில போனதுலேருந்து எல்லாத்தையும் எனக்கு இப்போ சொல்லணும்னா யாருமே எனக்கு தெரியல. பேக்ரவுண்டில் ஒன்லி நீ மட்டும்தான் எனக்கு தெரியல. அது காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ குட் நாட் கெட் வேர்ட்ஸ், ஐம் சாரி. எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நீ தனியாக தெரியுற எனக்கு இந்த ஷோவில். ஐ லவ் யூ. இதுக்கு பதில் எதிர்பார்த்தா எப்படி? நீங்கள் தாங்க பேசணும். எனக்கு நீ கொஞ்சம் வேண்டும், இன்னும் கொஞ்சம் வேண்டும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன்னா, ஆஃப்டர் கிவிங் பர்த் டு அவர் கிட்ஸ், நீயா இல்லை, நானா இல்லை. ஸோ நீ சொன்ன மாதிரி a rewind button which will take us a couple of years back, and எதுவும் இல்லாமல் not with a car, not with a bike, just in a government bus we both were enjoying. You should do that again. Probably அந்த மாதிரி ஒரு அவுட்டிங் நம்ம பிளான் பண்ணோம். Just 1 hour travel from Trichy to Tanjore, that should be enough. We will go. This is good conversation, I appreciate, but இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இந்த கான்வர்சேஷனை ஒரு டாபிக் கொடுத்தா தான் அது கான்வர்சேஷனாக வருது. வீட்டில் அப்படி வர முடியாது, வரவும் கூடாது. நீங்கள் பேசுகிற 2-3 விஷயம் சூப்பராக சொன்னீங்க. நீ மட்டும்தான் தெரியல, உன் பின்னால் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. I could not witness. This is what conversation is. இதை பேசுறதுக்காக டிவி ரிமோட்டை பிடுங்கலாம். திஸ் மைட் பி a conversation. ஆனால் பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒன் சைடாகவே தான் இருக்குது. அவர் ஒன்லி ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாப்புல. இல்லை, தட்ஸ் மை நேச்சர். இப்போ உங்கள் ஒய்ஃப் பேசுகிற கேட்டுக்கிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படின்னு முடிஞ்சிச்சு.
இப்படி தான் உங்கள் ஃப்ரெண்டுங்கள்ட்டையும் அவங்கெல்லாம் பேசுகிற கேட்டுப்பீங்களா நீங்களும் இல்லை பேசுவீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் தான் வாயாடி. அது ஏன் அப்புறம் இங்கே நடக்கலை? ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுகிறோம், ஒன்றுமே இல்லை. இங்கேயாவது இப்போ ஒரு கதை இருக்குது, நீங்கள் திருச்சி to தஞ்சாவூர் போனது இருக்குது, அப்பா அம்மாவுக்கு கல்தா கொடுத்துட்டு வண்டியில் லவ் பண்ணது, ஊர் சுற்றுனது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குது. ஒன்றுமே இல்லாத மேட்டரை விடிய விடிய ஃப்ரெண்டோட பேசுகிறோம், சுதந்திரமாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ ஒரு லேசான ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த கான்வர்சேஷன் ஏன் நம்முடைய வீட்டுக்குள்ளே இல்லை? இப்போ ப்ராபப்ளி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் கூட வந்து மாதத்துக்கு நீங்கள் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய விஷயம். அந்த 2 days வந்து இப்போ நான் என் பொண்டாட்டியை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு, டெஃபினட்டாக அதே பேச்சு அதே உரையாடல் இருக்கும். இவங்க கூடயே தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம பேச வேண்டிய இதுவே கம்மி. அவ்வளோதான் ஆட்டம். உட்காரு ப்ளீஸ். தேங்க்யூ, ரொம்ப நல்லா பேசுனீங்க.